வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு ஞானி இருந்தாருங்க. அவருக்கு கோவமே வராது. அவர யாரு திட்டினாலோ, அவமானப்படுத்தினாலோ, இல்ல ஏமாத்தினாலோ, அவர ஒரு மாதிரி பேசினாலோ அவருக்கு கோவமே வராது. இத தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்த சிஷ்யனுக்கு ஒரு ஆசை. எதனால குரு இப்படி கோபமே படாம இருக்கிறாரு? இந்த கோபத்த கட்டுப்படுத்துற ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தான். ஒரு நாள் தயங்கி தயங்கி குரு கிட்ட கேட்டான். இந்த மாதிரி குருவே, எனக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அவமானப்படுத்தினாலும், என்ன அசிங்கப்பட்டாலும், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஏன் கோபம் வரமாட்டேன்து? எப்படி நீங்க அந்த கோபத்த கட்டுப்படுத்துறீங்கன்னு கேட்டானாம். அதுக்கு ஞானி சொன்னாராம், ஒரு நாள் நான் படகுல போயிட்டே இருந்தப்ப, அப்ப அந்த படகுல போயிட்டே இருந்தப்போ தவம் பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தேன். அப்ப திடீர்னு என்ன ஆச்சு, வேற ஏதோ ஒரு படகு படால்னு என் படக மோதிடுச்சு. அது மோதுனப்புறம் எனக்கு அவ்ளோ கோவம் என்னோட தவம் கலைஞ்சு, கண்ண தொறந்து அப்படியே திட்டலான்னு வர சமயத்துல, மோதுன படகுல யாருமே இல்ல. காத்து வாக்குல தான் அந்த வெறும் படகு என்னுடைய படக மோதுச்சு. அப்போ நான் திட்டி என்னப்பா பிரயோஜனம்? சிஷ்யரை பார்த்து என்ன சொன்னார்னா, நான் எப்பவுமே என்னை யாராவது கோபப்படுத்துனா, இந்த சம்பவத்த நெனச்சுப்பேன். ஒரு காலி படகு, அதுல யாருமே இல்ல. அது காத்துல அசைஞ்சுக்கிட்டு என்னோட படக இடிக்குது. அப்ப நம்ம திட்டுறோம்னா யாராவது ஆள் இருக்கணும் இல்லைங்களா? படகு கிட்ட நம்ம கோவத்த காட்ட முடியுமா? இந்த மாதிரி நான் நெனச்சுப்பேன். அதனால எனக்கு கோபமே வராதுன்ட்டு குரு சிஷ்யரை பார்த்து சொன்னாருங்களாம். என்னங்க இந்த குட்டி கதையிலேருந்து கோபத்த எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த கோபம் நம்ம வாழ்க்கையே சீரழிச்சிருங்க. எப்பவுமே நம்ம நிதானத்த கடைப்பிடிக்கணும். அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.